கலாத்தியர் 3 அதிகாரம் 1 முதல் 29 வசனம் வரை. Galatians 3rd chapter verse 1 to 29. Verse 1. புத்தி இல்லாத கலாத்தியரே, நீங்கள் சத்தியத்திற்காக கீழ்ப்படியாமற்று போகத்தக்கதாக உங்களை மாயமாக்கினவன் யார்? இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை அறையப்பட்டவர்களாக உங்களை கண்களுக்கு முன் பிரதிட்சமாய் உங்களுக்குள்ளேயே வெளிப்படுத்தப்பட்டவராக இருந்தாரே. ஓ foolish Galatians, who hate and be with watched you that he should not obey the truth, before who I and Jesus Christ and hate and ban evidently set for crucified among you. வசனம் 2. ஒன்றை மாத்திரம் உங்களிடத்திலே அறிய விரும்புகிறேன். அநியாய பிரமாணத்தின் கிரியைகளினாலேயே விசுவாச கேள்வியினாலேயே இதனாலேயே ஆவியை பெற்றீர்கள். This is only word I learn of you. Received he the Spirit by the work of the law, or by the hearing of the faith? வசனம் 3. ஆவியினாலே ஆரம்பம் பண்ணின நீங்கள் இப்பொழுது மாமிசத்தினாலேயே முடிவு பெற்று இருக்கிறீர்களே. நீங்கள் எத்தனையோ புத்தியரே, he is so foolish, having begun in the spirit, are you now and made and perfect by the flesh? வசனம் 4. எத்தனையோ பாடுகளையும் வீணாய் பட்டீர்களே, இவைகள் வீணாய் போயிற்றே. Have either sacrificed so many things in vain, if it be it in vain? வசனம் 5. அன்றியும் உங்களுக்கு ஆவியை அளித்து உங்களுக்குள்ளே அற்புதங்களை நடப்பித்தவர், அதையே நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலேயே விசுவாச கேள்வியினாலேயே இதனாலேயே செய்தீர்கள். He therefore that administrate to be the Spirit and worker miracles among you, doth he by the work of the law or by the hearing of the faith? வசனம் 6. அப்படியே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. Even as Abraham believed God, and it was according to him for righteousness. வசனம் 7. ஆகையால் விசுவாசம் மார்க்கத்தார்கள் எவர்களோ அவர்களே ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று அறிவீர்களாக. Can now he therefore that and they which are of faith, the some are the children of the Abraham. யாரெல்லாம் நீங்கள் விசுவாசமாக இருக்கீங்களோ, ஒரு காரியத்தை பார்க்காத ஒரு காரியத்தை குறித்தும் தேவனை காணாத வேத வசங்களை வாசித்து அதோட மேலே விசுவாசமாக இருக்கீங்களா, நீங்களாம் ஆபிரகாமுடைய பிள்ளைகள் அப்படின்றார். And the scriptures foreseeing this God and world and testify that hath under God faith and preach before the gospel unto the Abraham, saying, in thee shall all the nations be and blessed. மேலும் தேவன் விசுவாசித்தலே ஜாதிகளையே நீதிமான்களாக ஆக்கிறது என்றும் வேதாகமம் முன்னமே கண்டு உங்களுக்கு சகல ஜாதிகளுக்கும் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆபிரகாமுக்கு சுவிசேஷமாய் முன்னறிவித்து இது. வசனம் 9. அந்தபடியே விசுவாச மார்க்கத்தார்கள் விசுவாசமுள்ள ஆபிரகாமுடனே ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். So then they which be of faith are the blessed with the faithful Abraham. வசனம் 10. நியாய பிரமாணத்தின் கிரியைக்காரர்களாகிய யாவரும் சுவாபத்திற்கு உட்பட்டு இருக்கிறார்கள். நியாய பிரமாண புஸ்தகத்தில் எழுதப்பட்டவைகளை எல்லாம் செய்யத்தக்கதாக அல்லவே. அவைகளில் நிலைத்திராதவன் எவனோ அவன் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறதே.
For as many as are of the work of the law are the under the cross. For it is the right hand crucified, is the everyone that and continue not in all things which are written in the book of the law to do them. வசனம் 12. நியாய பிரமாணத்திலே ஒருவனும் தேவனிடத்தில் நீதிமானாகிறதில்லை என்பது வெளியரங்கமாகிறது. ஏனெனில் விசுவாசத்திலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே. But the one man is the justified by the law in the Shaga, the God. It is the evidence for this just shall live by the faith. வசனம் 12. நியாயப்பிரமாணமே விசுவாசத்திற்குரியதல்ல, அவைகளை செய்கிற மனுஷன் அவைகளாலே பிழைப்பான். And the law is not of the faith, but the man that doeth them shall live in them. வசனம் 13. மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடியே கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். Christ he and redeemed us from the curse of law, being made an curse for us, for it is written, cursed is everyone that hangeth on a tree. And the tree. வசனம் 14. ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதமும் கிறிஸ்துவின் இயேசுவினால் ஒரு ஜாதிகளுக்கு வரும்படியாகவும் ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்கு தத்தத்தை நாம் விசுவாசத்திலேயே பெரும்படியாகவும் அப்படியிற்று. That the blessing of the Abraham might and come and the Gentiles to God, Jesus Christ, and that and might and receive the promise of the Spirit through God faith. வசனம் 15. சகோதரரே, மனுஷர்கள் முறைமையின்படியே சொல்லுகிறார், மனுஷனுக்குள்ளே உறுதிப்பட்ட உடன்படிக்கை ஒருவனும் தள்ளுகிறதில்லையே, அதனுடனே ஒன்றையும் கூட்டுகிறதும் இல்லை. Brethren, I speak after the manner of man, to God it be but a man's covenants, if it be in the conformation no man and this man are the added there her. வசனம் 16. ஆபிரகாமுக்கும் அவனுடைய சந்ததிக்கும் வாக்குத்தத்தங்கள் பண்ணப்பட்டின சந்ததிகளும் என்று அநேகரை குறித்து சொல்லுங்கள், உன் சந்ததிக்கு என்று ஒருவனை குறித்து சொல்லி இருக்கிறார், அந்த சந்ததி கிறிஸ்துவே. Now to the Abraham and his seed and the promise made he said not, and to the seed as of many, but as of the one, and to the seed which is the Christ. வசனம் 17. ஆதலால் நான் சொல்கிறதென்னவெனில், கிறிஸ்துவை முன்னிட்டு தேவனாலே முன் உறுதி பண்ணப்பட்ட உடன்படிக்கை 430 வருஷத்திற்கு பின்பு உண்டான நியாயப்பிரமாணமானது தள்ளி வாக்குத்தத்தத்தை வார்த்தமாட்டது. And these and say, I say that the covenants that was unconfirmed before of God in the Christ the law, which was 430 years as after cannot dismantle that is sold and make the promise of the no effect. வசனம் 18. அன்றியும் சுதந்திரமானது நியாயப்பிரமாணத்தினாலேயே உண்டானதல்ல, அது வாக்குத்தத்தத்தினாலேயே உண்டாயினது. தேவன் அதை ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தினாலே அருளிச் செய்தாரே. For if the inheritance be of the law, it is no more of the promise, but God gave it to the Abraham by the promise. வசனம் 19. அப்படியானால் நியாயப்பிரமாணத்தின் நோக்கம் என்ன? வாக்குத்தத்தத்தை பெற்ற சத்திய வரும் மளவும் அது அக்கிரமங்களின் நிமித்தமாக கூட்டப்பட்டு தேவ தூதரை கொண்டு மத்தியஸ்தன கைகளாலே கட்டளையிடப்பட்டது. Wherefore then and so the law
It was an Adam because of the transgression. Till he the seed and children come to the home, the promise was made, and it was ordained by the angels in the Eden of the maiden tree. வசனம் 20. மத்தியஸ்தன் ஒருவனுக்குரியவன் அல்ல, தேவனே ஒருவர். Now the mediator is not an mediator of the one, but and God is the no one. God is one. வசனம் 21. அப்படியானால் நியாயப்பிரமாணம் தேவனுடைய வாக்குத்தத்தங்களுக்கும் விரோதமாக அல்லவே? உயிரை கொடுக்கத்தக்க நியாயப்பிரமாணம் அருளப்பட்டு இருந்தானால் நீதியானது நியாயப்பிரமாணத்திலே உண்டாயிருக்குமே. It is the law then and against the promise of the God, and God forbade, for it there had been a law give which and cloud and have give life. Worldly righteousness should and have been by the law. வசனம் 22. அப்படி யாயிராதபடியால் இயேசு கிறிஸ்துவையும் பற்றும் விசுவாசத்திலேயே பலிக்கிற வாக்குத்தத்தம் விசுவாசம் உள்ளவர்களுக்கு அளிக்கப்படும். வேதம் எல்லாரையும் ஏகமாய் பாவத்தின் கீழ் அடைத்து போட்டது. But the scriptures hate and concluded all under sin, that the promise by the faith of the Jesus Christ and might and be give to them that believe. வசனம் 23. ஆதலால் விசுவாசம் வருகிறதற்கும் முன்னமே வெளிப்பட போகிற விசுவாசத்திற்கு ஏதுவாக நாம் அடைக்கப்பட்டவர்களாய் நியாயப்பிரமாணத்தின் கீழ் காவல் பண்ணப்பட்டிருந்தோம். But before the faith and come we walk, keep it under the law, shout up unto the faith which shall and afterwards be revealed. வசனம் 24. இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமானாக்கப்படுவதற்கும் நியாயப்பிரமாணம் நம்மை கிறிஸ்துவினிடத்தில் வழி நடத்துகிற உபத்தியாய் இருந்தது. Wherefore the law was and you are the sole master to bear is unto the Christ, that we might be the justified by the faith. வசனம் 25. விசுவாசம் வந்த பின்பு நாம் உபத்திரவத்துக்கு கீழானவர்கள் அல்லவே. But after the faith is come, we are no longer under the schoolmaster. வசனம் 26. நீங்கள் எல்லோரும் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்திலே தேவனுடைய புத்திரர்களாகிறீர்களே. ஆபிரகாம் பிள்ளைகள் இப்போ தேவனுடைய புத்திரர்களாக மாறிட்டோம். கிறிஸ்துவோடைய விசுவாசத்தில் நம்ம இருந்தோம்னா இப்போ நம்ம தேவனுடைய பிள்ளைகள். For here are all the children of the God by the faith in the Christ Jesus. வசனம் 20. ஏனெனில் உங்கள் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவையே தரித்து கொண்டார்களே. ஆமாம். For as many of you as have the been and baptized into the Christ have the put and the Christ. வசனம் 28. யூதன் என்றும் கிரேக்கரும் இல்லை, அடிமை என்றும் சுயாதீனரும் இல்லை, ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை, நீங்கள் எல்லோருமே கிறிஸ்து. அதனால தான் இப்போ சரிசமன்றாங்க சிச்சடா. கிறிஸ்து இயேசுவுக்குள் ஒன்றாயிருக்கிறீர்கள். There is natural Jew, nor Greek, and there is the natural bond, nor free. There is natural male, nor female, for all one in the Christ Jesus. வசனம் 29. நீங்கள் கிறிஸ்துவனுடையவர்களானால் ஆபிரகாமின் சந்ததியாயும் வாக்குத்தத்தத்தின்படி சுதந்திரராயும் இருக்கிறீர்கள். And if he be the Christ, then have he Abraham seed and heir, and according to this promise. Bye friends.
என்ன ஆச்சுன்னா 2 அதிகாரம் படிப்பேன். ஒரு அதிகாரத்தை படிச்சுட்டு இன்னொரு அதிகாரம் படிக்கிறேன்னு மறந்துட்டு போயிட்டேன். திருப்பியும் கண்டினியூ பண்ணி படித்தாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.